அதான் சீரியலை முடிக்க போறமே இப்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ரசிகர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எதிர்நீச்சல் சீரியல் நடிகை கொடுத்திருக்கிற காண்டான பதில். காதல் ஜோடி சித்தார்த் அதிதியோட திருமண தேதி எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு பக்கம். நடிகர் சல்மான் கான அவருடைய பண்ண வீட்டுல வச்சு கொல்றதுக்கு சதி நடக்குதா? பின்னணியில பிரபல நிழல் உலக தாதா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகி இருக்கிற பகீர் தகவல்னு அடுத்தடுத்து 3 சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக பதிவில் சொல்ல போறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். சன் டிவில ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியல் வரும் ஜூன் 8ஆம் தேதியோட முடிவுக்கு வர இருக்கு அப்படின்ற தகவல்கள் வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர்றது குறித்து கருத்து தெரிவித்த ஒரு ரசிகருக்கு இந்த சீரியலை நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை சத்யபிரியா கொடுத்திருக்கிற அந்த பதில் தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில சன் டிவில கடந்த 2022ஆம் ஆண்டு பிரம்மாண்டமா தொடங்கப்பட்ட எதிர்நீச்சல் சீரியல் பெரிய அளவுல சின்ன திரையில ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சீரியல் இதுவரைக்கும் பார்க்காத ஆண்கள் கூட இந்த சீரியலை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது பத்தி இணையத்துல பேசாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு அதிகமான பாராட்டுகள் பல்வேறு தரப்பினர்கிட்ட குவிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த சீரியல்ல குணசேகரன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த நடிகர் மாரிமுத்துவுடைய இறப்பிற்கு பிறகு சீரியல் கதை வேறு விதமா பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. புதுசா பல கேரக்டர்கள் சீரியல்ல அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இதனால சீரியல்ல முன்னாடி இருந்த சுவாரஸ்யம் இல்ல, நிறைய இடத்துல கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தங்களுடைய அதிருப்தியை தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. அதோட சீரியலோட கதையும் பல மாதங்களாகவே இழுத்துக்கிட்டே இருக்கிறதா ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில தற்போது இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கு அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதோடு அதை உறுதி செய்யற வகையில இந்த சீரியல்ல நடிக்கும் நடிகர்கள் பலரும் வந்து அந்த கருத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இந்த சீரியல் சம்பந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த சீரியலின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தங்களுடைய மெமரிகளா பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகை சத்யபிரியா, அதாவது எதிர்நீச்சல் சீரியல்ல விசாலாட்சி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரசிகர்கள் சீரியல் முடிவடைய போகுதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சம்பந்தப்பட்ட இன்னொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த போஸ்ட்ல கீழே ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து பட்டம்மாள் மாரிமுத்து கதாபாத்திரம் இல்லாத சீரியல் நிஜமாவே நல்லாவே இல்ல, சம மொக்க சீரியல், ஆரம்பத்தில் இருந்த விறுவிறுப்பு அந்த மாரிமுத்து சிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறமா சுத்தமா இல்ல அப்படின்னு கமெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு சத்யபிரியா அதான் முடிக்கிறமே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட பதில் கொடுத்திருக்காங்க. நடிகை சத்யபிரியா அந்த ரசிகருக்கு கொடுத்த அந்த காண்டான ரிப்ளை இப்போ சோஷியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்தில் எதிர்நீச்சல் சீரியல் முடிவு குறித்து இந்த சீரியலோட தீவிரமான ரசிகர்கள் ஃபீல் பண்ணி வரதையும் பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த சீரியல் முடிவடைஞ்சாலும் இதை தொடர்ந்து 2வது பாகம் வருமா, சீசன் 2 மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நடிகர் சித்தார்த் மற்றும் நடிகை அதிதி ராவ் இருவருமே காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்தன. இருவருமே இணைந்து பல இடங்களுக்கு போற வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வைரலானது. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்குமே திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற தகவல் கூட வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இல்ல எங்க 2 பேருக்கும் திருமணம்லாம் நடக்கல, நிச்சயதார்த்தம் மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே தங்களுடைய உறவு குறித்த அபிஷியலான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச நிலையில ரசிகர்கள் அனைவருமே சித்தார்த் அதிதி திருமணம் எப்ப அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில வருகிற டிசம்பர் மாதம் தான் சித்தார்த் அதிதி திருமணம் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. டிசம்பர் மாதம் தான் இவங்களுடைய திருமணம் நடக்க இருக்கிறதா சோஷியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. சித்தார்த் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் அப்படின்றது நம்மளாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல நடிகை அதிதியும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவங்க தான். ஆகையால் இது 2 பேருக்குமே 2வது திருமணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட்ல பிரபல நடிகராக இருக்கக்கூடிய சல்மான் கானுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இதற்கிடையில சமீபத்தில் ஒரு பகீர் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான மகாராஷ்டிராவில் பன்வெல்லில் உள்ள அவருடைய பண்ணை வீட்டில் அருகே வைத்து கொலை செய்யறதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல தாதா லாரன்ஸ் பிஷ்னோயின் கேங் இதன் பின்னணியில் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பண்ணை வீட்டில இருந்து வெளியே வரும்போது அவருடைய காரை நிறுத்தி AK-47 துப்பாக்கியால சுட்டுக் கொள்ள திட்டமிட்டதா கூறப்படுது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை பன்வெல் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேருமே சல்மான் கானுடைய பண்ணை வீடு மற்றும் அவரது படப்பிடிப்பு தளங்களில் சுற்றி நோட்டம் விட்டு வந்ததா அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மேலும் அவங்கள்ட்ட இருந்த அதிகாரிகள் மொபைல்களில் கைப்பற்றியிருக்காங்களாமா. அதை ஆய்வு செய்த போது சல்மான் கானை AK-47 துப்பாக்கியால் சுடுவது மட்டுமின்றி மற்ற ஆயுதங்களாலையும் தாக்குமாறு அவங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்டவங்களில் அஜய் காஷ்யப் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானில் உள்ள டோகா அப்படின்ற ஆயுத வியாபாரியை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இருந்து M16, AK-47 மற்றும் AK-92 ரக துப்பாக்கிகளை வாங்க இருந்ததும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக பன்வெல் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. காஷ்யப் மொபைல் இருந்து மீட்கப்பட்ட ஒரு வீடியோவில் அவர் தனது கூட்டாளி கூட சல்மான் கானை தாக்குறது குறித்து பேசுறாரு. அதில் அவரது கூட்டாளி ஆயுதங்கள் கிடைச்ச உடனே சல்மான் கானுக்கு பாடம் கற்பிக்கப்படும், இதற்கான தொகை கனடாவில் இருந்து பிரபல ரவுடி கோஷ்டி மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி நெடுல் உலக தாதாக்கள் சல்மான் கானை கொல்றதுக்காக சதித்திட்டம் தீட்டி இருக்கிற தகவல் வெளியாகி பாலிவுட்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.